என் தம்பிக்கு மறுவாழ்வு கொடுத்தது எங்கள் தளபதி தான். நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த விஸ்வா நடக்கிறார் அப்படின்னா அது உண்மையாகவே கடவுளுடைய அருள், தளபதியுடைய ஆசீர்வாதம். நம்பி உசுரோட இருந்து இப்போ நடக்க நிற்கிறான் அந்த இடத்துல இருக்குன்னா தளபதியை கட்சி மூலம். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 10லேருந்து 12 லட்ச ரூபா செலவாகும். இன்னும் 2-3 மாதம் தான் அவர் உயிரோடு இருப்பார் என்ற ஒரு நியூஸ் தந்தி டிவியில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தவுடன் எங்களுடைய மாவட்ட மதுரையிலிருந்து கல்லானை அவர்கள், குறிப்பாக ஜெகன் சார், நான் அதை தளபதியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றேன். இருதய பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த 13 வயது சிறுவன் விஸ்வா பெற்றோர்கள் இல்லை, குடிசை வீட்டில் பாட்டியுடன் மரணத்தை நோக்கி சென்ற சிறுவன் 3 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சி சிறுவனை காப்பாற்ற எடுத்த முடிவில் நேரடியாக சிறுவனின் வீட்டிற்கு சென்று தேவைகளை பதிவு செய்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செய்தியை தொடர்ந்து தளபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற தாவேகா நிர்வாகிகள் 3 மாதங்களாக போராடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் நண்பன் கல்லனை, ரோட்டரி சங்கத்தின் சார்பாக சிவசங்கர், தந்தி தொலைக்காட்சி நிருபர் இவர்களின் முயற்சியால் வெற்றிகரமாக சிறுவனின் அறுவை சிகிச்சை முடிந்து குணமாகி தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை சந்திக்க காத்திருக்கும் சிறுவன் விஸ்வா. 4 வருஷமா நாங்கள் ஆஸ்பத்திரி போனோம். இதாக பார்க்க முடியலை. அதில் விசய கட்சியில் சேர்ந்தவங்க அவங்க தெரியப்படுத்தி அவங்க நாங்கள் கூட்டி போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சரி சொல்லிட்டோம். நீங்கள் என் பேரில் நல்லபடியாக நீங்கள் பார்க்கணும். சிறுவன் விஸ்வான்னு ஒரு தம்பி இங்கே இருக்கிறாரு. அவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு 8ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறார். அந்த மாணவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை. அவர் 3 மாதத்துக்கு மேல் உயிர் வாழ முடியாது என்று சொன்னார்கள். அந்த செய்திகளை டிவி மூலமாக வெளியில எல்லாருக்கும் தெரிய வந்தது. நம்மளுடைய சகோதரர் கல்லானை அவர்கள் அதை போய் பார்த்தாரு. மற்றும் அதை அவங்களுக்கு எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எப்படி செய்யறதுன்றது நம்ம பார்த்தோம். என்கிட்ட பேசினாரு. அதை நான் தளபதியுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அந்த சிறுவனுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்தார். சகோதரர் ரோட்டரியில சிவசங்கரன் இருக்கிறார். அவரும் இணைந்து சுமார் 13 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்று அந்த மாணவன் சிறுவன் விஸ்வா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையாக நாம் தளபதிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் என் மனமார்ந்த இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, டிவியில எல்லாரும் பார்த்திருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகி தான் அதை போய் உடனே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பயணம் செய்யற ஒரு கூட்டம், ஒரு இது அப்படின்னு சொன்னா அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப கட்சிக்கு தான் நலத்திட்டம் கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம், இது கொடுக்கிறோம் இல்லைங்க. கடந்த 27-28 வருஷமா சொந்த பணத்துல நலத்திட்ட உதவி, விலையில்லா விருந்தகம், விலையில்லா ரொட்டி முட்டை பாலத்தில திட்டம், தளபதி பயிலகம், தளபதி குருதியகம் என்று விநியோகம் அப்படின்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தலை நிமிர்ந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தம்பியை நல்லபடியா ஆக்கி காப்பாத்தையா கூட்டிட்டு வருவோம் மதுரைக்கு அப்படி விட்டு கூட்டிங்க. இன்னைக்கு புசுரை காப்பாற்றி கொடுத்தது தளபதி விஜய் மூலியமா.
அவரே எமோஷனலாக எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறீங்க. சரி, நல்லா இந்த நல்லா சரிங்களா. இப்போ நம்ம தமிழ் வெற்றிகளை நீங்கள் உங்கள் நம்ம சார்பாக உங்களை காப்பாற்றிருந்தாங்க. முயற்சிகள் பங்கெடுத்து இது பண்ண அந்த பாலமாக இருந்தார் உங்களுக்கு. நல்லா படித்து நல்லா பெரிய ஆகி வரணும், டாக்டர் ஆகணும். புரியுதா? உனக்கு எது தேவையானாலும் செய்யணும். எதை பற்றியும் பயப்படாத, உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ. எனக்கு உயிரே ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு வீட்டில் காட்டணும். காலையில் பார்த்துட்டு எங்கேயுமே சந்தோஷம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வா என்ற சிறுவன், அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா 10லேருந்து 12 லட்ச ரூபா செலவாகும். இன்னும் 2-3 மாதம்தான் அவர் உயிரோடு இருப்பார் என்ற இதை வந்து ஒரு நியூஸ் சேனல் உங்களுடைய சேனலில் வந்து போட்டிருந்தாங்க, தந்தி டிவியில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தவுடன் எங்களுடைய மாவட்ட மதுரையிலிருந்து கல்லானை அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த விபரத்தை சொன்னார்கள். நான் அதை தளபதியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றேன். அதற்கு அடுத்தபடியாக அது ஒரு 3 மாதமாக எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து 3 மாதமாக எங்களுடைய நிர்வாகி அவர் கல்லானை எல்லாம் வந்து அதை வந்து ஃபாலோஅப்பில் இருந்தார். அதற்கு வந்து ரோட்டரி சங்கம் சகோதரர் சிவசங்கரன் பார்த்திங்க அப்படின்னா அவர் எங்களுக்கு 2 பேரும் இணைந்து இந்த ஆப்ரேஷன் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி வந்து இந்த விஸ்வா வந்து நடக்கிறார் அப்படின்னா அது உண்மையாகவே கடவுளுடைய அருள், தளபதியுடைய ஆசீர்வாதம் மற்றும் ரோட்டரி சங்கம் நம்ம சிவசங்கரன் சார், கல்லானை மற்றும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, குறிப்பாக ஜெகன் சார், இதெல்லாம் இருக்கும்போது இந்த சிறுவனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு உயிரை தமிழக வெற்றி கழகம் தளபதியோடைய அறிவித்தலின்படி அதை மீட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோன்னா உண்மையாகவே எங்கள் தளபதிக்கும் ரோட்டரி சங்க நிர்வாகி சகோதரர் சிவசங்கரன் அவர்களுக்கும் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பண்ண இது அவங்க அந்த டாக்டர்களுக்கும் எங்களுடைய கல்லானை அவர்களுக்கும் மற்றும் ஜெகன் சார் மற்றும் எல்லோருக்கும் இதற்காக இந்த பையனை மீண்டு இந்த உயிரை கொடுத்த கடவுளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, எப்போதும் தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி எந்த மாதிரியான உதவிகளாக இருந்தாலும் எங்களுடைய தளபதியுடைய கவனத்திற்கு வந்தால் உடனடியாக செய்வது தான் எங்களுடைய முதல் கடமை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டு பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? குறிப்பாக விஜய் சார் வந்து என்னென்ன மாதிரியான வலியுறுத்தல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு அதுதான் இன்றைக்கி இப்போ ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தளபதி என்னெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறாரோ அதையெல்லாம் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், ஒன்றியம், நகரம் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து அவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அவர்களிடம் சொல்லி அதுக்கு தகுந்தாற்போல் எங்கள் மாநாடு மிக சிறப்பான ஒரு வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி என்னாச்சு? உங்கள் ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் எப்படி, எந்த அளவுக்கு சிகிச்சைக்கான பணம் தேவைப்படுது, எப்படி திரட்டினீங்க, என்னென்ன மாதிரி உதவி கிடைச்சி? ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தப்போ எங்கள் அப்பா அப்போ போனவர் தான். அதுக்கடுத்து எங்களை எந்த இதுவும் பண்ண முடியல. நான் இவனுக்கு ஒரு 9 வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு செக்கப் வந்தவங்க ஹார்ட்டில் ரொம்ப துடிப்பாக இருக்குது, வந்து ஆஸ்பத்திரியில் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலிமா நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வால்வில் அடப்பு இருக்குது அப்படின்னாங்க. வால்வில் அடப்பு இருக்குன்னா இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து 4 வருஷமாக டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கடைசி வருஷம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப வீக்காகி ஆளே நடக்க முடியாமல் தவந்துக்கிட்டதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப உடம்பு இதாகிருச்சு.
அப்போ நாங்கள் எல்லாரோட எங்கெங்கேயோ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டி போய் பார்த்தோம். எங்கேயுமே எதுவுமே அவ்வளோவா எதுவும் பண்ணலை. அப்போ நாங்கள் சரி இதுக்கு மேலே பண்ண முடியாது, நம்ம கவர்மெண்ட்லேயும் எதுவும் பண்ண மாட்றாங்க, எப்படியாச்சும் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே 10 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா கேட்டாங்க. அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆள் வேலை பார்த்து தான் என் தம்பி, எங்கள் பாட்டி, என் பாப்பா 3 பேர் 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு எங்களுக்கு 12 லட்ச ரூபா கொடுத்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நாங்கள் எவ்வளையோ பேர்கிட்ட உதவி கேட்டோம், நியூஸில் எல்லாமே போட்டு பார்த்தோம், எங்களுக்கு யாருமே உதவி பண்ணலை. அப்போ அண்ணன் தான் விஜய் தளபதி மூலியமாக தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணி இப்போ என் தம்பி உசுரோடு இருந்து இப்போ நடந்து நிற்கிறான் அந்த இடத்துல இருக்குன்னா தளபதி கட்சி மூலியமாக தான். தளபதி தான் எங்களுக்கு இப்போ என் தம்பிக்கு மறுவாழ்வு கொடுத்தது எங்கள் தளபதி தான். அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்கள் பேர்? என் பேர் பாரதி. தந்தி தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஜெகன்.